வணக்கம், வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ். மண்டே வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி வேணும் ஷியா ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறதுனால நான் எப்போவுமே சண்டே வந்து மாவு அரைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ நான் எப்படி அரைக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்களா, இது வந்து உளுந்து. நிறைய பேருக்கு இந்த கலரில் உளுந்து வந்து பயன்படுத்துறது கிடையாது, பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது. நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசி பார்த்திங்களா, இது வந்து பாரம்பரிய அரிசி வந்து சேர்த்து போட்டிருக்கேன். சில அரிசி கலந்து நான் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பச்சரிசி சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால சில அரிசி கலந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வீட்டில் அவிச்சு அரைச்ச அரிசி. நான் எதுவும் மில்லில் கொடுத்தோ இல்லை கடையில் வாங்கியோ நான் பண்ணல. எங்கள் வீட்டில் விளையிறதுனால எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் எல்லாருமே பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த அரிசி வந்து ஈஸியாக இருக்கும். இந்த உளுந்து வந்து நம்ம உடனடியாக ஊற போட்டு உடனடியாக அரைக்க முடியாது. இது வந்து நான் சண்டே ஈவினிங் மாவரைக்கணும் அப்படின்னா சண்டே மார்னிங்கே நான் ஊற போட்டுருவேன். அப்போ தான் அது நல்லா ஜெம்னட் ஆகி ஊறி நமக்கு அரைக்கிற பதத்துக்கு வந்து நைட்டு கிடைக்கும். எப்போவுமே பாரம்பரிய அரிசி இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் லேட்டாக நீங்கள் அரைங்க, ஏன்னா புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமே புளிச்சிடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட உளுந்து பாரம்பரிய அரிசி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.